ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்தல் திருவிழானா உண்மையிலே இதுதாங்க தேர்தல் திருவிழா. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம கதாநாயகன் தான். இந்த வீடியோவை ஜாலியாக என் பொண்ணோட போட போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஏன் டிவியை சப்போர்ட் பண்ணுறேன்? ஏன்னா எங்கள் குட்டி மேடம்காக தான், இவங்களுக்காக தான். இவங்களுக்கு யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இப்போ கேளுங்களேன், பாப்பா யாருக்குமா ஓட்டு போடுவேன்? விஜய் மாமாவா? என்ன சின்னம்மா? விசில்லா? விசில். ஆக்சுவலி நேற்று இன்ஸ்டாவில் வந்து நான் நைட்டு ட்ரெயில் வந்துக்கிட்டு இருந்தேன். தூக்கமே இல்லைங்க, இப்போ வரை கூட தூக்கமே இல்லை. 3 மணிக்கு ஒரு கமெண்ட்டு, விஜய்க்குள்ள என்னப்பா தகுதி இருக்குது சிஎம் ஆகிறதுக்கு, வந்ததுமே சிஎம் தானா அப்படின்னு. நான் உடனே என்ன மைண்டில் இருந்தேன்னா டக்குன்னு, உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்குது இந்த கேள்வி கேட்க அப்படின்னு கேட்டேன். எப்பவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன் இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். டக்குன்னு பார்த்தா அந்த கமெண்ட் டெலிட்டட். ஏன்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு அவர் பண்ணிட்டார் போல மனுஷன். அடங்கொய்யாலன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த இதே விஷயத்த நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் போல. ஏன்னா நம்மளே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இல்லையா, உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது இவ்வளோ வீடியோ போடுற, வாழ்க்கையில் சொந்த வீடியோ வாங்கல எதுக்கு வீடியோ போடுற, இந்த மாதிரி நிறையா. சீரியஸ்லி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட உண்மையிலே தேர்தல் திருவிழாவாக ஆனதுக்கு காரணம் நம்ம கதாநாயகன் நம்ம டிவிக்கே தளபதி விஜய் தாங்க. அதாவது இந்த தேர்தல் ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக ஃபுல்லாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க தான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அதாவது இங்கே ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு கண்டென்ட்டாக போடலான்றது டைமே கிடைக்கல சத்தியமாக. அதாவது ஏ விஜய், பி விஜய், சி விஜய், டி விஜய்னு கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் எப்படி விஜயை பார்க்கக்கூடிய அந்த மக்களோட மனசாட்சி விஜய்க்கு பக்கபலமாக இருக்கோ, அதுக்கு டபுள் ஈக்குவலாகவே சொல்லலாம். விஜய் வரக்கூடாதுன்னு மாற்று கட்சிகளில் பேசப்படுற ஸ்டார் பிரச்சார பீரங்கிகளோட எதிர்கருத்துக்களை விஜய்க்கு பக்கபலமாக இருக்கிறது தான். என்னமா சொல்லலாம், நல்லா கவனித்து பாருங்களேன். அதாவது இப்போ நான் எம்எல்ஏ ஆகினா, நான் என் தொகுதிக்கு வந்தால் இந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு வித பிரச்சாரம். அதுதான் உண்மையான பிரச்சாரம், அதுதான் மக்கள் எதிர்பார்க்குற ஒன்று. ஆனால் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஏ விஜய், பி விஜய், சி விஜய், டி விஜய், என்ன என்ன அதாவது இவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது மாறி மாறி கட்சியை மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டா, குறை சொல்லிக்கிட்டா, வன்மத்தை விதைச்சிட்டோம்னா மக்கள் வந்து இவர் நல்ல ஜாலியாக பேசுறாருப்பா, அதுக்காகவே இவர் ஓட்டு குத்திடலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. அதை உடச்சிருக்காப்புல விஜய். ஏன்னா இதை தான் நான் 20 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒருத்தர் மேலே, அதாவது நேர்கொண்ட பார்வையிலே ஒரு டைலாக், அழகான டைலாக் வரும், நீங்கள் ஒருத்தர் மேலே விசுவாசமாக இருக்கீங்கன்றதுக்காக நேர்மையான ஒருத்தரை கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு அருமையான டைலாக் வரும். நான் அதை தான் 20 வருஷமாக எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே அதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெரிய பெரிய பிரபலங்கள், சாட்டை, இடும்போடம், ஜூலினி, இப்படி பெரிய பெரிய பிரபலம், சத்யராஜ், பிரகாஷ் ராஜா, இப்படி வரிசையாக கருணாஸ் உட்பட ஈஸியாக பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதை வந்து ட்ரெண்டாக ஸ்டெட் பண்ணுறாங்களா. பட் ஆனால் அந்த ட்ரெண்டை இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, மக்கள் உடைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா வழக்கம் போல் ஒரு காமெடி போஸ்ட் ஒன்று கூட பார்த்தேன். இதே போன தேர்தலுக்கு கூட 5000 10,000 கொடுத்தீங்க, இந்த தேர்தலுக்கு 500 1000 கூட தாண்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீ போன இடம் வாங்கிட்டு எனக்கே போட்ட, இதோட வாங்கிட்டு நீ வேறு தொழில போட போகிற, நான் ஏன் உனக்கு தரணும்? உண்மையாக போயான்னு தெரில சத்தியமாக. ஆனால் இதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். மக்கள் விரட்டி விரட்டி துரத்தி அடிக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன், ஓட்டுக்கு காசு வாங்காம நேர்மையாக போடுங்க, உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பங்களும் நிம்மதியாக வாழணும்னா. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்தது. கிட்டத்தட்ட யாருமே ஓட்டுக்கு ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். அதை எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார், நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அறுவடை பண்ணுவோம். அதாவது நான் அன்பை மட்டும் விதைப்போம், பேரன்பை அறுவடை செய்வோமே. அதே நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் வீடியோ போடுறது, அதாவது டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போகிறது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோவர்ஸாக ஏற்றுறதுக்காகவா? எனக்கு வந்து அந்த கண்டென்ட் தோணுச்சுன்னா இதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் கொடி அறிமுகப்படுத்தும் போது, கொடியை அறிமுகப்படுத்திட்டா பாருங்களேன், கொடியில் மஞ்சள் கலர் வருது, சிவப்பு கலர் வருது, குங்குமம் கலர் வருது, கிட்டத்தட்ட காவி கலர் ஒத்தி வருது. இது வந்து பாஜக பி டீம் அது இதுன்னு உளர ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஒரு கார்டு, உறுப்பினர் கார்டு, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த கட்சியில் இல்லவே இல்லை, அந்த கார்டு எடுக்கவே இல்லை. நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே நேர்மையோட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற தெளிவாக இருந்தேன். அந்த நேர்மையோட பக்கம் என்னைக்கு முழுக்க முழுக்க மாறுச்சு அப்படின்றது நான் திருப்பி சொல்கிறேன். அந்த ரீசெண்டாக நடந்த தொகுதி இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க பூராமே எதுக்கு எடுத்தாலும் விஜய் கிட்டத்தட்ட
விஜயோட மனைவி டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணது வரைக்கும். ஆனால் அப்போ கூட நான் சொன்னது தான், நாளைக்கு அவங்க அந்த டைவர்ஸ் கேஸ் கேன்சல் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இது ஒரு கிளியர் கட்டான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தான் முழுக்க 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 விஜய் 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 சி விஜய் டி விஜய்னு இஜெக்ட் விஜய் வரைக்கும் கதறினது. எனக்கு இது என்ன பெரிய காமெடியாக இருக்குன்னா, இதே நினைப்போடைய விஜயை தோக்கடிச்சிரு, விஜயை தோக்கடிச்சிருன்னு போயிட்டு மிஸ் முன்னாடி போயிட்டு டபக்குன்னு விசில குத்திடுறாங்க. அப்படி மட்டும் விசில குத்திட்டாங்க அப்படின்னா ஆஹா எப்படி இருக்கும், அருமையா இருக்கும் இல்லையா? பாப்பா இருப்பாப்பா. ஸோ இதுதான். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத தெளிவாக யோசித்து பேசுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்குனதுக்காகவே அந்த எதிர்வினைவாதிகளுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க நினைச்சது ஓகே, காசு கொடுத்தா இந்த மக்களை கவர்ந்துடலாம், நம்ம பலத்தை காட்டி மிரட்டி பயப்படுத்தலாம். ஆனால் மக்கள் பயங்கர தெளிவாக இருக்காங்க. ஒய்யாலே நீ காசு கொடுத்தா கூடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் உன்னோட அடியாட்கள் இல்லைடா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிற ஒரு விஷயம், மக்களுக்குள்ள தற்கூறியல் இருக்காங்க, அந்த தற்கூறியல் ஒழுங்கினமாக இருக்காங்க, அந்த ஒழுங்கினம் ஒழுக்கமாக மாறணும் அப்படின்றது கிட்டத்தட்ட கடந்த 35 நாள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பசங்கள்லாம் பயங்கர நெருப்பாக இருக்கானுங்க, அவங்க ஒழுக்கமாக இருக்கானுங்க. எங்கேயும் எவனும் பைக் வண்டி மாடி போய் ஏறலை விழுகலை. நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீலாச்சலம் வரேன்டா. கிட்டத்தட்ட இது ஒரு என்ன சொல் பிரச்சாரம் மாதிரிலாம் தெரிலங்க. அதாவது ஒரு ராஜா வந்து தன்னோட மக்களை வந்து நகர்வலம் பார்க்க வருவார்ல, அந்த மாதிரி தன்னோட ஃபேன்ஸை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காப்புல மனுஷன். அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும்னு கிளம்பியிருக்காப்புல. இது முதலாக தளபதிக்கு வந்து அந்த இளநீ வாங்கி கொடுத்தாப்புல ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக சொல்லணும். ஸோ இளநீ வாங்கி கொடுத்து டக்குன்னு இப்போ வேறு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம கோமாரி படத்தில் நிறைய படங்களை பார்த்துருப்போம். ரீசனாக நிறைய தலைவர்கள் வந்து கை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபினாயிலா அது என்னது அது பேர் மறந்துட்டேன், ஐயோ ஆன்டிஸ்பேசரா ஸ்டெபிலைசரா ஐயோ ஏதோ ஒன்று அது போட்டு கை கழுவிடுவாங்க. சரி ஓகே மறந்துட்டேன், கை கழுவிடுவாங்க. கோவப்படத்தில் அது நல்லா காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் மனுஷன் யோசிக்கவே இல்லைங்க, அந்த எண்ணெயை வாங்கி குடிச்சிட்டு அப்படின்ட்டு போவார் பார்த்துங்க. உடனே நியூஸு, தனது தொண்டன் கொடுத்த இளநியை வாங்கி குடித்த விஜய் அப்படின்னு. கொய்யால நான் வந்துட்டேன், என்னடா நியூஸ் இப்படி போட ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பல்லு விளக்குனது இட்லி சாப்பிட்டதெல்லாம் போடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்போசிட் கோஸ்ட்டுக்கு வயிறு எரிய கதற போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அங்கே ஆரம்பிச்சது தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபேர்வெல் கெட் டுகெதர்னு சொல்லலாம். ஃபேர்வெல்லாம் கிடையாது, இது வந்து பிகினிங், அப்படிதான் உண்மையை சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டில் ஒரு டைலாக் வரும், மாற்றம் என்பது மக்கள் நினைக்காம மாறாது அப்படின்றது. சீரியஸ்லி மக்கள் நினைச்சிட்டாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை கேவலமாக பேச 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 அவங்க வந்து டேய் நீ பேசிக்கிட்டே ரே நாங்கள் பார்த்துக்குறோம். நல்லா கொஞ்சம் போய் நான் சீரியஸாக இப்போ ரீசெண்டாக சர்வே எடுத்ததில் கூட ஒரு 50 பேர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். அதில் ஒரு 35 பேர்கிட்ட வெளிப்படையாக சொன்னது, நாங்கள் வேறு கட்சினாலும் நாங்கள் இந்த முறை மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், மனசாட்சியோடு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்களும் மனுஷங்க தான். நான் சொல்லியிருப்பேன், ஓட்டு காசு வாங்காதீங்க. ஏன் ஒரு 3 வேளை சோறு இருக்குது, இருக்க நல்ல வீடு இருக்குது, போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு குடும்பங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மையாக மனசாட்சியோட ஓட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் ஓட்டு காசு வாங்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த காசு எல்லாமே அவங்ககிட்ட இருந்து அவங்களோட பசியை போக்கும். உங்கள்கிட்ட வந்து அது பார்க்க தானே இருக்கும், அதனால சொன்னேன். மற்றபடி அது அவங்க விருப்பம் அப்படின்றது தான் உண்மை. அதை நானுமே ஏற்றுக்கிறேன் தான். கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னென்ன கிஃப்ட் தராங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தை அந்த பிடிப்பாங்கல்ல, வண்டி நிப்பாட்டி பறிமுதல் பண்ணுவாங்கள்ல, அவங்களே செக்அப் பண்ணிட்டு உள்ளே வந்து அந்த பேட்டு பாலு பூங்கொத்து மாலை, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது கூட்டம்லாம் ஓட்டாமறது அப்படின்ட்டு இப்போ பேசவே மாட்டேங்கிற பயப்படுறாங்க. அதான் சத்யராஜ பிரசாத் பெரிய பெரிய ஆட்களை கூட்டி வந்து பேசுகிறாங்க. இது கொடுமை என்னன்னா, இவங்க மாற்றுக் கட்சி பிரதிநிதிகள் போகும்போதெல்லாம் மக்கள் கண்டுக்கவே இல்லை. ஈவன் நம்ம ஆண்டவர் போகும்போது கூட. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்த காசில் பூ வாங்கிட்டு வர்றான், மாலை வாங்கிட்டு வர்றான், பேட் வாங்கிட்டு வர்றான், பால் வாங்கிட்டு வர்றான், வேலு வாங்கிட்டு வர்றான். அதான் அந்த ஆள்கிட்ட கொடுக்குறான், அந்த ஆள் போது கொடுக்குறாப்புல, அது வைரல் ஆகுது. இது எல்லாமே அவனோட காசுங்க, அவனோட சொந்த காசு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். வழக்கமாகவே இத்தனை வருஷமா ஓட்டுக்கு காசு கொடுத்தவங்க மத்தியில் யார் நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பரிசு பொருளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தூக்கி எறிகிறாங்க. பார்த்து உடனே இவங்க வந்து ஒழுக்கமே இல்லை, ஜாம்பிஸ் டேய் ஜாம்பிஸ்ன்னு சொன்னது உங்களை தான்டா. ஒழுங்கிடமா ஒருத்தர் கொத்தைப்படுத்தி பேசுங்களேன். அதாவது இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது இவங்களோட பிள்ளை வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டாங்க, இவரோட பிள்ளை அதாவது விஜயோட பிள்ளை வந்து டேரக்டர் ஆகிட்டாரு. ஓ பிள்ளை நானும்
அதாவது 2 கட்சிக்கு தெரியாம இன்னும் 3வது கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களாம். இங்க நான் சொல்றேன்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணம் நான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா இங்க இருக்க எல்லாரோட குழந்தைகளும் நல்லா இருக்கணும். அதனாலதான் குழந்தை வாக்கு கடவுள் வாக்குன்னு சும்மா சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க குட்டி குட்டி விஜயெல்லாம் அவ்வளோ கியூட்டா அழகா பேசுறாங்க. அண்ணாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, விஜய் மாமாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன் அப்பப்ப, என்னடா நானுமே நேர்மையானடா பேசுறேன், இது வரைக்கும் யாரையுமே கொச்சப்படுத்தி பேசலையடா. நான் நல்லா என் போஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, நான் யாரையுமே எந்த பேரையுமே சொல்லி பேசியிருக்கவே மாட்டேன். ஆனால் இவனுங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறி உட்காந்து இந்த கட்சியை சார்ந்து இவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு, நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற, நீ ஒரு தற்கூரி அப்படின்னாங்க. நான் தற்கூரியா? நான் அவரை பத்தி பேசவே இல்லையடா, நல்லா படிடா அந்த பதிவு, நல்லா கேளுடா அந்த வீடியோ வேணும்னா கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, இவங்க பிளான் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா விஜய் எவ்வளவு என்ன சொல்றது, எனக்கு அதுதான் கடைசி நாள் வரைக்கும் விஜய் 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 தோக்கணும் தோக்கணும் தோக்கணும்ட்டு டக்குன்னு போய் விசில்ல குத்திட்டான் ஏனோன்னு தான் தோணுது. இதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து சைக்கிளில் போகும்போதும் சரி, அஜித் வந்து கருப்பு மாஸ்க் போட்டு வரும்போதும் சரி, இவங்க வந்து அவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி மஞ்சள் டிஷர்ட்டு ரெட் கலர் ஷர்ட் போட்டு தலை வரணும், வந்து அப்படி ஜாலியாக அப்படி இறங்கி நின்று. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 2 பேரும் ஒன்றா வந்தா அப்படி இருக்குன்னுலாம் தோணுச்சு. ஆனால் விஜய் ஒரு பாதை வச்சிருக்காப்புல, எது நடந்தாலும் தனக்கு மட்டும் நடக்கணும், தன்னை சார்ந்தவங்களுக்கு கூட எந்த ஆபத்தும் நடக்கக்கூடாது. அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜயோட சேர்ந்த அவங்க பாடி கார்ட்ஸ் வந்து பயங்கர வைரல். எங்க போனா அவங்க கூட மக்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து வேற யாரையும் சொல்லிடக்கூடாது, நாரோட சேர்ந்த பூவும் நாரி போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நம்மளோட சேர்க்கை எப்படி ஒரு மனுஷனோட பிறப்பு ரொம்ப முக்கியமோ, அதே தான் ஒரு மனுஷனோட சேர்க்கையும். ஏன்னா ஒரு பிறப்பு நல்லா இல்லை அப்படின்னாலும், சார் பிறப்போட அவங்களோட வளர்ப்பு நல்லா இல்லை, அவங்க பெற்றோர்கள் நல்லா வளர்க்கல அப்படின்னாலும், அவன் சேர்க்கை அவனை நல்வழிப்படுத்தினா அவன் நல்ல வழிக்கு போவான். ஆனால் அவனோட சேர்க்கை கேவலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு தான் பெஸ்ட் உதாரணம் பிரகாஷ்ராஜ் மாதிரி பேசினது நிறைய பேர்கள். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரங்க நாட்டை கொடுக்க முடியாது. எனக்கு புரியல, நீங்களே சினிமாக்காரங்க தானே. இப்போ காமராஜர் மாதிரி சினிமாவுக்கே சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல பேசுறாரு அப்படின்னா ஓகே, ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட், கரெக்டாக பேசுறாப்புல, கரெக்டு தான். சினிமா நடிகர்களே வாய்ப்பு தரக்கூடாது. ஆனால் சினிமாக்காரங்களே வந்து பேசுறீங்களையா, என்ன கிடக்கு எனக்கு புரியல. சத்யராஜ் சார் பேசுறாரு, பிரகாஷ்ராஜ் சார் பேசுறாரு, அவங்க உட்காந்து மேடையில் இருக்க உதயநிதி சாரே ஹீரோ தானே, ஓகே ஓகே. இல்லைன்னா எவ்வளோ படங்கள்ல அவரோட காமெடியில் நம்ம விழுந்து விழுந்து தெரிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் அதோட பயங்கர காமெடியா இருக்கு. ஸோ இப்படிதான் மக்களோட மனசாட்சி அவங்க தோண்டிட்டாங்க. ஏன்னா என்னைக்குமே சொல்ற ஒரே விஷயம், திரும்ப 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 இந்த 4000 வீடியோக்குள்ள காமனா சொல்லப்படுறது, கிட்டத்தட்ட உலகத்துல வர்ற அத்தனை படங்களோட நேர்மையான கிளைமேக்ஸ் என்னன்னா இதுதான். இயற்கையை இந்த உலகத்தால மாற்றவே முடியாது, இயற்கையான அன்பை இந்த உலகத்தால மாற்றவே முடியாது. நீ என்னதான் வெறுப்பை விதைச்சாலும் நீ என்ன விதைக்கிறியோ அதைத்தான் இயற்கை முளைக்க வைக்கணும். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க, இதே உலகத்துல தான் ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மாம்பழம் இருக்கு. ஆனா இதே உலகத்துல அரளி இருக்கு. ஆனா ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளையை சாப்பிட்றோம், நாம என்னைக்காச்சும் அரளி விதையை சாப்பிட்டுருக்கோமா? யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம், மோந்து கூட பார்க்க மாட்டோம், பயப்படுவோம். ஆனா அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நாம வந்து கேவலப்படுத்தி பேசணும் அப்படின்னா நம்ம லைக் நிறைய வாங்கலாம், வியூஸ் நிறைய வாங்கலாம், ஸோ அதை வச்சு நம்ம கவர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாங்கள் கலாய்க்கிறத பார்த்து சிரிச்சுட்டு போனவனா தவிர்த்து அவனுக்குள்ளேயே ஒரு மனசாட்சி இருக்கும். இப்போ வந்து என்ன ஆச்சு, இந்த லூசு பள்ளிக்கு வேறு வேலையே இல்லை போல, சும்மா அந்த ஆளையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆனால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் தன்னோட மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், காவலர்களுக்கு என்ன செய்ய போகிறேன், மீனவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன், அரசு அதிகாரிகளுக்கு என்ன பண்ண போகிறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ண போகிறேன், 2 ஒன்று தானோ சாரி, நர்சஸ்க்கு என்ன போறேன், டாக்டர்ஸ்க்கு என்ன போறேன், சாதாரண பாமர குடிமக்களுக்கு என்ன போறேன், தெல்ல தெளிவாக எழுதி வச்ச அறிக்கை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் ஒரு தலைவர்கள் கடந்த 30 நாள் பிரச்சாரத்துல தெளிவா சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்மளோட அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ கனவு, 50 வருஷ போராட்டம், காமராஜருக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எவ்வளவோ பண்ணிட்டு போயிருந்தாலும், ஜெயலலிதா எவ்வளவோ பண்ணிட்டு போயிருந்தாலும், அவங்கள தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்ற ஏக்கம் எவ்வளவோ பேருக்கு இருந்தது தான் இன்னைக்கு இந்த தன்னெழுச்சிக்கான ஒரு முக்கியமான காரணம். எல்லாருமே விஜயா பார்க்கல, தன்னை விஜயா பார்க்குறாங்க.
அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா விஜய் அசிங்கப்படுத்தும் போது இவனுக்கு கோவம் வருது. கோவம் வரும்போது இருங்கடி உங்களுக்கு இருக்கு. ஓட்டு போடும்போது வச்சு குத்துறோம், வச்சக் பச்சக் 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 குத்துறோம். அன்னைக்கு தெரியும் மே 4ஆம் தேதி தெரியும். சைலண்டா சம்பவம் பண்ண போறாங்க. அதாவது இந்த கருத்து கணிப்பு ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் சொன்னதுதான் 50 பேர் 35 பேர் சொன்ன விஷயம். நாங்கள் மாற்றத்துக்கு தான் ஆசைப்படுறோம், மனசாட்சியோட ஓட்டு போட தான் ஆசைப்படுறோம். ஆனா வீடியோ வேணாம் தம்பி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மாற்று கட்சியில் இருக்காங்க. ஸோ அது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அவங்க நல்லா இருக்கா. தேவையில்லை வன்மங்கள். சாதாரண விஜய் பேசினாலும் இவ்வளவு பேசும்போது இவங்க சாதாரண குடிமக்கள் ஏன் என்னையே இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, என் பொண்ணை இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, என் மனைவியை கேவலமா பேசுறாங்க, எங்க அம்மாவை கேவலமா பேசுறாங்க. அந்த கமெண்ட்லாம் நான் ஸ்கிரீன் எடுத்து வீடியோலாம் போட்டேன். அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் பேச இந்த மாதிரி தைரியமா பேசுவாங்க சொல்லுங்க. நானே ஏன் இவ்வளவு தைரியமா ஜாலியா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணா, விஜய் அண்ணா. அதாவது தலை ஒரு வாழ்க்கையை தன்னம்பிக்கையா போராட சொல்லி கொடுத்தாப்புல. கிட்டத்தட்ட நான் படித்த காமராஜர் இந்த வாழ்க்கையிலோட அரசியலை கல்வி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி கொடுத்தாரு. எம்ஜிஆர் 4 பேருக்கு நல்லது எப்படி செய்யணும், 4 கர்மாவை நீ எப்படி சேர்க்கணும், நீ செய்யற நல்லதான் உனக்கு திரும்ப வரும் அப்படின்ற சொல்லி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு அரசியல்ல நீ தைரியமா பேசினா உனக்கு பின்னாடி உண்மையான கூட்டம் கண்டிப்பா வரும், உனக்கு என்ன ஆனாலும் பக்கபலமா நிற்கும் அப்படின்றது மிகச்சிறந்த உதாரணமா இன்னைக்கு விஜய் நிக்கிறாப்புல. அந்த ஒரே காரணம் போதும் நாம விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். கத்தி படத்தோட டைலாக் வரும்ல, எனக்கு என்ன ஆனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. இதைத்தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். என்ன ஆனாலும், ஏன்னா நம்ம சிட்டியில இருக்கோம், நமக்கு கண்ணுமடி எதுவுமே தெரியல, ஜாலியா இப்போ ஒரு ரூம்குள்ள இருந்து நான் வீடியோ போடுறேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. ஆனா கிராமங்கள்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அடக்குமுறை இருக்கு. எவ்வளவோ வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் துயரங்கள் நடந்துகிட்டு. ஆனா அதையும் மீறி அவன் தைரியமா நிக்கிறான். நான் ஏதாவது திரும்ப 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 சொல்றேன், நீ சிட்டியில இருக்குன்னா லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ற, உனக்கு எந்த குறையும் இல்லை, நீ பரம்பரை ஒரு கட்சி ஓட்டு போடுற அப்படின்னா அது உன்னோட விருப்பம். ஆனா இதே ஊர்ல இதே கிராமங்கள்ல சென்னையா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் சரியான ரோடு வசதி இல்லாம, சாலை வசதி இல்லாம, தண்ணி வசதி தண்ணி வசதி இல்லாம, போக்குவரத்து வசதி இல்லாம, விளக்கு வசதி இல்லாம, சாக்கடை வசதி இல்லாம, போதுமான வாழ்வியல் ஆதாரங்கள்லாம் இன்னமும் கஷ்டப்படுற கிராமங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு தேவை சரியான கட்டமைப்புள்ள ஒரு டீம். அந்த டீம் பக்காவா விஜய்கிட்ட இருக்குன்றதுக்கு தான் இந்த 35 நாள் அவங்க செஞ்ச சம்பவங்கள் மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா சும்மா அவங்க எழுதுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கார்பரேட் மாதிரி ஆஃபர் லெட்டர் போட்டு பக்காவா பாலிசிஸ் கிரியேட் பண்ணி எவனும் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. நான் நல்லா ஒத்து கவனிச்சது 8 மாசம் முன்னாடி டிவிக்கு தக்குரிசின்னு போட்டது நான் தான். ஒழுங்கினமா நடந்துக்கிட்டா உங்க அண்ணனுக்கு தான் ஆபத்து, அப்புறம் அண்ணனை அடிச்சு ஓட விட்டுருவாங்க, அவரோட நோக்கம் இவ்வளவு பெருசா இருக்கு, நீங்க இவ்வளவு சின்ன விஷயத்த பண்ணிட்டு அவரை ஓட விட்டுறாங்கன்னா சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அந்த பசங்க எல்லாமே அந்த வீடியோ முழுசா பார்த்த பசங்களும் சரி இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, இதுவே மற்ற கட்சியை நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என் குடும்பத்தை எப்படி நான் பேசாதப்பே என் குடும்பத்தை இவ்வளவு கேவலமா பேசுறேன், நான் சப்போர்ட் பண்றேன், டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பேசுற அந்த கூட்டம் நான் அவங்க கட்சியோட தவறுகளை சுட்டி காட்டி இருந்த என்னென்ன பேசியிருப்பாங்க. ஆனா இந்த டிவிகே பாய்ஸ் பசங்க என்ன நீங்க சொல்ற கரெக்டு தானே, கரெக்டு தான், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், நம்ம தான் கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டானுங்க தெரியுமா. அங்கதான் டிவிகே ஜெயிக்குது. அது ஒண்ணுதான் அந்த டிசிப்ளினா. யாருமே பிறக்கும்போது ஒழுக்கமா பிறக்கிறது இல்லை, ஒழுங்கியமா பிறக்கிறது இல்லை. ஒரு டைலாக் எவனுமே ஒழுங்கு கிடையாது அப்படின்றது அதுவே சுத்த போய் தான். ஆனா அந்த பசங்க இப்ப மாறி பயங்கர கட்டுக்கோப்பா. எங்க இருந்து வர்றாங்க தெரியல. அந்த விஜய் வர்ற வேன் சுத்தி அவ்வளவு பேர் கை கோத்து மனித சங்கிலியுமே கிரியேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு போலீஸ் நிக்கிற தாண்டியும் யாரும் வர விடாம பாத்துக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்களாம் எவ்வளவு சம்பளம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாக்குறீங்களா. கண்டிப்பா காசே எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அவங்க சொந்த காசை போட்டு, அதாவது அவன் சொந்த காசை போட்டு 10 கிலோ 15 கிலோமீட்டர்ல இருந்து பைக்ல வருவானாமா விஜயை பாக்குறதுக்கு. ஆனா அவன் ஓட்டு போட மாட்டானா. என்னன்னு நீங்க கொஞ்சமா யோசிக்கவே மாட்டீங்களா பேசும்போது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம், அதாவது விஜய் ஜெயிச்சாலும் சரி மற்ற கட்சிகள் தோத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம், மே 4க்கு அப்புறம் விஜய் எந்த வாயிலும் நல்லா பேசுச்சோ அதே வாய்க்கள் வாழ்த்துக்கள் சொல்லும், வாழ்த்துக்கள் சொல்லும். ஸோ தெளிவா இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்ஃபிடண்டா இருங்க மக்களே, கான்ஃபிடண்டா இருங்க. சும்மா திருவிழா ஜெகஜோதிய ஜாலியா கொண்டாடுங்க. சும்மா போய் உங்க விரல்ல அந்த மைய வாசிட்டு ஒரு விரல் புரட்சியே இருக்குதா, உணர்ச்சியே நாம் ஒன்றாய் சேர்ந்தால் என்னாலும்
அந்த மனுஷன் இவ்வளோ பிளான் பண்ணி பக்கம் ஒவ்வொரு படத்துலையும் டெவலப் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காருன்றது இப்போ நினச்சி பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் சர்க்கார் படத்தில் நானே கலாச்சிருப்பேன். இப்படி ஆடி வந்து அப்படி பண்ணாதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கலாச்சிருப்பேன். ஆனால் அந்த பிராண்டை உடைக்கிறதுல தான் அவர் கிங் மேக்கர்னு சொல்லும்போது இன்னைக்கு நான் அதை உணர்றேன். எஸ், ஹி இஸ் அ கிங் மேக்கர். கிட்டத்தட்ட 234 தொகுதியில் நிற்கிறவங்க எவனே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே விசில் சின்னம்னு ஒன்று தெரியும். இன்னைக்கு எடப்பாடி தொகுதியில் யாருன்னே தெரியாது. ஆனால் டிவி, எடப்பாடி தொகுதியில் போய் டிவிக்கே போடுங்க, டிவிக்கு போடுங்க. மற்ற தொகுதியில் விசிலுக்கு போடுங்க, விஜய் விசிலுக்கு போடுங்க. செமல்ல. அதுவும் பார்ட்டி பேனர்ஸ் தொடங்கட்டுமா, பார்ட்டிக்கு தான் இந்த ஓட்டு. அதாவது நார்மலாக ஒரு சின்னம் வாங்கினா கூட நம்ம அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அஃபிடேவிட் ஃபில் பண்ணணும், அதை வந்து புக் பண்ணணும், அந்த விசில் சின்னத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் மனுஷன் தன்னோட படங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிற டயலாகெல்லாம் பாட்டெல்லாம். ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது அவர் ஒரு டீமை பக்காவாக பயங்கரமாக உருவாக்கி வச்சு அந்த டீம் அப்படியே அமைதி. ஏன்னா ஒரு டிசிப்ளின்டு டீம் மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய தலைவன் உருவாகவே முடியாது. வயாயோ நான் கட்சிக்குள்ளே இருக்கிறேன், உட்கட்சி பூசல் இருக்கு, நான் எனக்கு பதவி கொடுக்கவே இல்லை, நான் எதுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது கட்சியே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி தாவை கலந்து அங்கிட்டு போனவங்க இருக்காங்க. அதுலேருந்து ஆனால் உண்மையிலேயே தாவைக்கோட பாலிசி சிறந்த பாலிசின்றது அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே இருந்த வரைக்கும் தாவைக்கா விஜய்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு விஜய் ஒரு குடிகாரர், விஜய் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எவ்வளோ சொல்லும் போதா அட புகாவிகளா அப்படி பதவிக்காக தான் நின்னீங்களா அப்படின்றப்ப என்னையெல்லாம் கேவலப்படுத்த போது எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஏன்னா நான் டிவியை கட்சியும் கிடையாது, தளபதி ஃபேனும் கிடையாது, பக்கா தலை ஃபேனு. சொல்லும்போது நான் இவன் பொய் சொல்கிறான் அப்படின்லாம் 20 நிமிஷம் மேலே போயிடுச்சா? ஐயோ எஸ் மக்களே, 20 நிமிஷம் வேலை போயிடுச்சு. இன்னும் பேச நிறையா இருந்தாலும் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம்தான், என்றைக்குமே நேர்மை தான் வெல்லும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் நம்ம டிவிக்கு விஜய் எடுத்திருக்க இந்த டிசிஷன். ஸோ ஆடுகளத்தில் அந்த டயலாக், டே தம்பி அடுத்த 10 நிமிஷம் வரலாற்றில் பேசும் விட்டுறாதரான்னு அந்த ஒரே ஒரு டயலாக் தான். ஏப்ரல் 23 நீ போடுற ஒவ்வொரு ஓட்டும் அடுத்த 50 வருஷத்துக்கு நிற்கும். நீ சரியா போட்டிருந்தனாலும் தப்பா போட்டிருந்தாலும், சரியா போட்டா நீ நான் நம்ம குடும்பம் கஷ்டப்படுற அத்தனை மக்களும் நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம். விஜய் நம்பி தானே ஓட்டு போட்ட, சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ஆனா மாத்தி போட்ட அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 30 நாள்ல எவ்வளவு பேர் குரல் கொடுத்தாங்க, எங்க தொகுதிக்கு என்ன பண்ணீங்க கேட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்கன்னா கேட்கவே இல்லை. ஏன்னா இப்ப கேட்கறதுக்கான தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? விஜய்னு ஒருத்தன் நம்ம நம்பி வந்திருக்கான், அவன் நமக்கு பின்னாடி நிக்கிறான், அவன் பார்த்துமா அப்படின்ற தைரியத்துல பேசுறீங்கல்ல. அந்த தைரியம் உனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னா நீங்க நேர்மையா மனசாட்சியோட ஒரு இப்பயும் சொல்றேன், நீங்க டிவி கேட்க தான் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க வாழ்ற நல்ல வாழ்க்கைய இந்த தமிழ்நாட்டுல கடைக்கோடியில் இருக்க ஏழை மக்களும் வறுமையில் இருக்க மக்களும் நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மன நிறைவாக வாழணும்னா டிவி கேட்க போடுங்க. உங்களுக்கு மனசாட்சி யார் சரின்னு படுதோ அவங்களுக்கு போடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாளில் நம்மள எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை நல்லா வச்சுக்க, சந்தோஷமாக மனநிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்திக்க வெளியில் வைப்போம். எஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அன்பை மட்டும் விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம். நன்றி மக்களே, வெற்றி நமதே. பாய்.